ரொம்ப 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 பிடிக்கும். அதாவது ஒரு பெண் ஆளுமைன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் அதிகமாக அடையாளப்படுத்துறது உங்களை தான். இந்த மாதிரி யூடியூபர் தமிழகத்தில் இல்லை, இருக்காங்க. அதான் பொலிட்டிக்கல் அரசியலாக வந்து ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஹிஜாபோட வந்து எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பதிவு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ நீங்கள் ஒரு ரோல் மாடலாக தமிழகத்தில் இருக்கீங்க. தமிழக மக்கள் அதிகமாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் மதுரை நீங்கள் பார்த்தீங்களா? நெல்லிக்காயோட பெருசை பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதாவது ஔவையாருக்கு யார் பெருசாக நெல்லிக்கனி கொடுத்தாங்க. இங்கே வந்து 80 rupeesக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாங்க. பார்த்தீங்களா? நான் இப்போ கல்யாண வீட்டுக்கு வந்தேன், ரிசப்ஷன். இந்த சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா? இன்ஷா அல்லாஹ் வந்து மறுமை வரை தொடரணும். இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை இந்த சந்திப்பை தொடரணும். இந்த சந்திப்பை ஏற்படுத்துறது நம்ம இல்லை, அல்லாஹ் தான். ஆமாம், மொத்தம் முருகனுக்கு 6 படை வீடுன்னுவாங்க. அதில் வந்து திருச்செந்தூர், அது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் வந்து பழனி வந்து முருகனுடைய ஒரு வீடு, 6 வீடில் ஒரு வீடு. ஸோ பழனி பக்தர்கள் வந்து இந்த 6 வீட்டுக்கு போகும்போது பழனிக்கு விசிட் பண்ணுவாங்க. பழனி ஃபேமஸ் பஞ்சாமிரதம், சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை அதான். ஆமாம், அங்கே நல்லாயிருக்கும். ஹிந்து முஸ்லீம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. பழனி மலையில் இருக்கிற முக்கால்வாசி கடைகள் வந்து முஸ்லீம் கடைகள் தான். அதே பழனி மலையில் இருக்க முருகனுக்கு பரிபாடல் பாடின ஒரு புத்தகம் வந்து முஸ்லீம் ஒரு ஆத்தர் எழுதின புத்தகம் இருக்குது. அதே மாதிரி வந்து பழனி பஞ்சாமிரதம் செய்கிறாங்கல்ல, அதில் முஸ்லீமுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ரம்ஜான் காலங்களில் வந்து நோன்பு கஞ்சி கொடுக்கும் போது பழனி மலையிலேருந்து ஒரு டொனேஷன் வரும். இந்த மாதிரி நல்லிணக்கம். ஓகேங்க, இன்றைக்கி வந்து கீர்த்தனாவோட ரிசப்ஷன், நாளைக்கு தான் வெட்டிங். அண்ட் இப்போ தான் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். கரெக்டாக ஏரியா எனக்கு தெரியல. அண்ட் ஹாலில் தான் ரிசப்ஷன். அங்கேருந்து எல்லோரும் வந்து தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அசோக் கீர்த்தனா பாருங்க, செம்மையாக இருக்குல்ல மண்டபம்லாம். அப்படியே வந்து 3rd floor தான். அப்படியே வந்து உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நைட் சாப்பாடு கூட இங்கே தான். இங்கே வரவேற்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நம்ம வந்து இந்து வெட்டிங் வந்து ரொம்ப கல்ச்சுரலாக அழகாக இருக்கும். முன்னாடியே பிள்ளையார் இருக்குது. மேரேஜ் ரெண்டும் முறை அப்படின்னு மேலே போட்டுருக்காங்க. மேலே போகலாம். கீழே வந்து என்னென்னு தெரியல, சாப்பிட்ற இடம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் நைட்டு நாளைக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க. இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல, பட் இப்போ தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்தியாவில் ஒரு வெட்டிங்க்கு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே அப்படியே போனால் ஹால் இருக்கும். அந்த ஹாலை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்களேன். எப்படி நடந்து போனால் ஹால் இருக்கும். பெருசாக வந்து இப்போ ஸ்ரீலங்கா தானே பொண்ணு, மாப்பிள்ளை வந்து இந்தியாங்க. இப்போ என்னன்னா மாப்பிள்ளை இந்தியான்றதுனால இங்கே கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. பார்த்தீங்களா ஹால் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்கு இல்லையா? தெளிவாக இருக்கு இல்லையா? சரி, இன்னும் வரல. 7 மணிக்கு தான் ரிசப்ஷன். அதனால் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க வடிவாக. இதுதான் அரவிந்துடைய அப்பா. அங்கிள் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே, அங்கிள் தான் அரவிந்தோட அப்பா, கீர்த்தனோடைய அப்பா. அண்ட் நைட்டுக்கு நம்ம அப்படியே சாப்பிட்டு நாளைக்கு திரும்ப வெட்டிங்க்கு வேறு வர வேண்டியதாக இருக்குது. வரலாம்ல? 8 மணிக்கு தாங்க ரிசப்ஷன் மதுரையில். அப்படியே வந்தேன், கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு. நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்தேன், வரல. அரவிந்த், பிரவீன் எல்லாம் வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க, வெட்டிங் ஹாலில் இருக்காங்க. நம்ம இப்படி எங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போகலாம். என்ன ஜூஸ் குடிப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்க எல்லாம் குடிச்சு வச்சுருக்காங்க. மர பேரிக்காய் பேஸ் வந்து 120 ரூபா. 120 ரூபா. மாம்பழம் நினைக்கிறேன் 1 கிலோ 140 ரூபான்னு நினைக்கிறேன். தம்பி, மாம்பழம் 1 கிலோ 140 ரூபாய். இது சீத்தாப்பழம், இது ரம்புட்டான். பட் இங்கே வந்து ஃப்ரெஷ் இல்லை, ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்தீங்க. ஓகே, ரம்புட்டான் சீசன் முடிஞ்சிருச்சு. கிரேப்ஸு, இதுதான் அந்த ப்ளம்ஸுங்கிற பழங்க. ப்ளம்ஸ் பழம் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? முறுக்கு பேக்கெட்
முறுக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்களா, இது வந்து கருப்பட்டி வெரி, இது ஏதோ முறுக்கு பார்த்தீங்களா, முறுக்கு நல்லா இருக்குல்ல. 80 rupees. ஐஸ் ஓடுங்க. ஐஸ் பால் மில்க் மிக்ஸ் பண்ணாதீங்க, வேணாம். லைட்டா மில்க் போடுங்க வேணும்னா. மில்க் போட்டா எப்பயும் போடுவீங்க? சரி, கொஞ்சம் போடும், மிச்சம் எல்லாம் ஓகே ஓகே. ஐஸ் போட்டு நம்ம தான் மில்க் வந்து சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் புது ஐட்டங்க. இந்த பார்த்தீங்களா, தேன் மிட்டாயா, இது ஏதோ சம்திங். இது வந்து வாழைப்பழம் சிப்ஸு, நேந்திரம் பழம் சிப்ஸு, 170 ரூபாயா, 170 ரூபாயா, இது 170 ரூபாய்க்கு. இதுனா கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கும்போது. இது வந்து 80 rupees. 80 rupees. அப்புறம் வந்து இதில் பாருங்க, இதில் வந்து அத்திக்காயெல்லாம் வச்சுருக்காங்க சரிங்களா. 250. பாதாம் பிஸ்தா 250. அப்புறம் வந்து இது பாருங்க, இது கெஷோ வந்து, இது வந்து 175 ரூபா தான் கெஷோ, 175 ரூபா. இது வந்து அத்திக்காய். இந்த பார்த்தீங்களா பாதாம், பாதாம் வந்து 160 ரூபா, 160 ரூபா பாதாம். சிப்ஸு எல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸு. மாதுளை, மாதுளை வந்து 1 கிலோ வந்து 230 ரூபா தாங்க. நீங்கள் மதுரையில் நான் ஜூஸ் குடிக்காங்க இல்லையா, 230 ரூபா. ஆப்பிள், சாத்துக்குடி. இங்கே வந்து ஆரஞ்சுக்கு வந்து சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க, சாத்துக்குடி நல்லா இருக்குல்ல, சாத்துக்குடி. ஆரஞ்சு நாய்க்கு, பட் இதுக்கு வந்து ஆரஞ்சுக்கிறாங்க, இதுக்கு வந்து சாத்துக்குடி அப்படிங்கிறாங்க. இது அன்னாசி. இந்த பக்கம் நிறையா வாழைப்பழம், ஆப்பிள், ப்ளம்ஸு எல்லாம் இருக்குது. இது வந்து இது பார்த்தீங்களா, இது வந்து இது நான் நினைக்கிறேன் ரவையில் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து விசித்திரமான ஒரு சாக்லேட். இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, இந்தியாவில் மட்டும் இருக்கிற சாக்லேட். நீங்கள் ஆரஞ்சுக்கு சாத்துக்குடின்னு தான் சொல்லுவீங்களா? சாத்துக்குடி, சாத்துக்குடின்னு சொல்லுறது வேற ஒரு ஓகே, மேலே உள்ளது இல்லையா? நெல்லி வந்து நீங்கள் இங்கே ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் எடுப்பாங்களா? எடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, நெல்லிக்காயோட பெருசை பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதாவது ஔவையாருக்கு யாரு பரிசா நெல்லிக்கனி கொடுத்தாங்க, யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, இவங்க பாருங்க வைக்கிறாங்க, எவ்வளவு பெரிய நெல்லிக்காய். ஆப்பிள் மாதிரி இருக்குங்க நெல்லிக்காய். ஊறுகாய், லைம் ஊறுகாய் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? 89, 89, 70. ஆனா இதுல வந்து இந்த சிப்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த நேந்திரம் பழம் சிப்ஸ், இது வந்து 175 இல்ல 70 மட்டும் வரும். கிராம்ஸ் வந்து 170. ஓகே ஓகே, 70 rupees. ரைட், இப்போ நம்ம ஜூஸை குடிக்கலாம். ஓகே, மாதுளம் பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே தான் ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா. மாதுளம் பழம் ஜூஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இங்கே வந்து 80 rupeesக்கு வந்து மாதுளம் பழம் ஜூஸ் குடிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ கல்யாண வீட்டுக்கு வந்தேன், ரிசப்ஷனுக்கு வந்தேன்னா இங்கே வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். இந்த பாருங்கள் போர்டில் போட்டிருக்கேன், 80 rupeesக்கு வந்து குடிக்கலாம். நம்ம நாடு மாதிரிலாம் இல்லை, நம்ம நாட்டில் 700 மாதிரி போகும். ஓகேங்க, செம்மையான ஒரு மாதுளை ஜூஸ் வந்து குடித்தேன், நல்லா இருந்துச்சு. SMF அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தெருவோட பேர் என்னன்னா உச்சம்பரம்பெட்டி. ஓகே, மதுரையில் உச்சம்பரம்பேட்டி. ஏன்னா கீர்த்தனோட வெட்டிங் பக்கத்தில் தானே நடக்குது, அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தான் வந்திருக்கேன். அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு இருக்கேன். இங்கே வந்தால் வந்து சாப்பிடுங்க, மதுரைக்கு வந்தால் செம்மையான ஒரு மாதுளம் ஜூஸ் வந்து சாப்பிடலாம். ஏங்க, இது வந்து இலந்த பழமா? இது பார்த்தீங்களா, நம்மளுடைய ஊரில் இலந்த பழம் வந்து குட்டி குட்டி நெல்லிக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் இலந்த பழத்தில் பேச பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இது பழுத்தா இருக்கு, சும்மா சாப்பிடலாம். ஓகே, இது வந்து இப்படி தானா கலரு, ஆனால் இலந்த பழம் இந்த சைஸ்ன்றது நான் நீதான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, பார்த்துங்க, இதெல்லாம் இலந்த பழம் வச்சுருக்காங்க. அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு இந்த ப்ளம்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இல்லை, அதாவது ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து ஹாலுக்கு வந்து உட்காந்துட்ருக்கேன். நைட்டுக்கு தானே ரிசப்ஷன். இங்கே பாருங்களேன், இந்த சின்ன பசங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள், கல்யாண வீட்டில் கொஞ்சம் பாருங்கள்.
என்ன வாயில அதை எடுத்து அழுகுவா. கேரளா நீங்க எங்க? குளத்துப்புழா. குளத்து புழலா? குளத்துப்புழா. நார்மலா வந்து கேரளால இங்க அங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு உங்களுக்கு? 7 hours. 11 hours. பஸ்ல 7 hours. பஸ்ல தான் வந்தீங்களா? மாப்பிள்ள பொண்ணு இன்னும் காணும். 8 மணிக்கு ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. 7 o'clock இங்க ஆட்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து ரிசப்ஷன் வீட்டில் நம்மளுடைய யூடியூப் பார்க்குறது ஆஷிக் பிரதர் இருக்கார் இல்லையா? ஆஷிக் பிரதர் வந்திருக்காரு, பழனிலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து வைஃபு குழந்தை எல்லாரும் வந்திருக்காங்க. அவரோட பேசுவோமா? ஏன்னா எப்போவுமே சேனல் பார்ப்பார். அவருக்கும் ஒரு சேனல் இருக்குது, திருமண வீட்டுக்கு அவரும் வந்திருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்கு, கலகலப்பாக இருக்கு இல்லையா? ஆஷிக் பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்களுடைய vlogல இப்போ நீங்களும் வந்துட்டீங்க. அப்படியா? பாத்தீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட சேனலும் நாங்க பாக்குறது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய திருமணத்துக்கு சொன்னீங்க, நாங்க வரல. ஆனா குழந்தையோட வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. அல்மாஸ் ஒரு ஹாய் சொல்லிடுமா இது? அலீசா ஹாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் அலீசா. இங்கே அல்மாஸ் அத்தாவோட யூடியூப் சேனல் பேர் எப்படி சொல்லுவா? அன்பார்ந்த சொல்லுவா, யூடியூப் நேம் சொல்லுவா. அன்பார்ந்த ஆசிக் சகோல் சொல்லுவா இல்ல? அன்பார்ந்த ஆசிக் சகோல் சொல்லுங்க. சொல்லல வைக்கமா? அப்போ பழனி எல்லாம் எப்படி இருக்கு? பழனி என்ன எப்பயும் போல ரொம்ப நல்லா இருக்கு. யூடியூப் சேனல் எப்படி போகுது? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு. எங்கட சேனல் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ஸ்ரீலங்கா எல்லாம் பிடிக்குமா? ரொம்ப 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 பிடிக்கும். அதாவது ஒரு பெண் ஆளுமைன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் அதிகமாக அடையாளப்படுத்துறது உங்களை தான். இந்த மாதிரி யூடியூபர் தமிழகத்தில் இல்லை, இருக்காங்க. அதான் பொலிட்டிக்கல் அரசியலாக வந்து ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஹிஜாபோட வந்து எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பதிவு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ நீங்கள் ஒரு ரோல் மாடலாக தமிழகத்தில் இருக்கீங்க. தமிழக மக்கள் அதிகமாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, நான் பார்த்த வரைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மதுரை பழனி தான் வந்திருக்கணும், ஆனால் மதுரைக்கு வந்து நாமெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அல்லாவுடைய பெரிய நாட்டம் என்னென்னா இந்த சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா? இன்ஷா அல்லாஹ் வந்து மறுமை வரை தொடரணும். இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை இந்த சந்திப்பை தொடரணும். இந்த சந்திப்பை ஏற்படுத்துறது நம்ம இல்லை, அல்லாஹ் தான். அதை நம்ம கண்டிப்பாக முடிவு செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவுக்கே போகலாம் நினைக்கும். இந்த திருமணத்துக்கு தான் நம்ம எல்லாம் வந்து மீட் பண்ணல இருந்திருக்கு இல்லையா? கண்டிப்பாக. இருந்தாலும் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் தானே. இந்த நிமிடம் மீண்டும் கிடைக்குமான்னு தெரியல, சென்ற பின்னாடி கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஆமாம். ஒவ்வொரு விஷயத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சந்திப்பு, அதுவும் தொலைதூர இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அறிமுகமே இல்லாத ஒரு நண்பர் திடீர்னு அறிமுகமாகறாங்க தொழில்நுட்ப வளர்ச்சியில். அவங்க வந்து நம்மளை சந்திக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆஷிக் பிரதரே நம்மள vlogல பேச விடணும், vlogல பார்க்கட்டும் அப்படின்ட்டு, அவரையும் சந்திச்ச மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. கண்டிப்பாக நிறைய பழனிலேருந்து எத்தனை மணிக்கு வந்தீங்க? சரியா பழனியில் 5:30 மணிக்கு பைக் எடுத்தேன். பைக்கில் தான் ட்ராவல் பண்ணேன். 5:30 மணிக்கு எடுத்து ஒரே பைபாஸ் தான். பழனியிலேருந்து ஒட்டன்சித்திரம்னு ஒரு ஏரியா, அங்கேருந்து செம்பட்டி மதுரை பைபாஸ் வரும். பைபாஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ட்ராவல். ஹைவே தான், ஃபுல் ஹைவே. இடையில ஷார்ட் ரோடு ஒரு 2-3 வரும். கரெக்டாக 2.5 hour 2.5 மணி நேரத்தில் நம்ம மதுரை ரீச் பண்ணிடலாம். மதுரைக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உள்ளே வர்றதுக்கு 1 hour ஆகும், ஏன்னா டிராஃபிக்லாம் இருக்கிறதுனால. ஸோ மதுரை சொல்லவே வேணாம், நல்லா இருக்கும். அதான் பழக்கப்பட்ட ஊர் தானே. நீங்கள் ரொம்ப அன்பானவங்க. ஆமாம், நல்லா கவனிப்பாங்க. பழனியில் உங்களுக்கு பழனினாலே உங்களுக்கு முருகன் டெம்பிள் தானே ஃபேமஸ். ஆமாம், மொத்தம் முருகனுக்கு 6 படை வீடுன்னுவாங்க. அதில் வந்து திருச்செந்தூர், அது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் வந்து பழனி வந்து முருகனுடைய ஒரு வீடு, 6 வீடில் ஒரு வீடு. ஸோ பழனி பக்தர்கள் வந்து இந்த 6 வீட்டுக்கு போகும்போது பழனிக்கு விசிட் பண்ணுவாங்க. பழனி ஃபேமஸ் பஞ்சாமிர்தம், சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை அதான். ஆமாம். அங்கே நல்லா இருக்கும். ஹிந்து முஸ்லீம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. பழனி மலையில் இருக்கிற முக்கால்வாசி கடைகள் வந்து முஸ்லீம் கடைகள் தான். அதே மாதிரி பழனி மலையில் இருக்க முருகனுக்கு பரிபாடல் பாடின ஒரு புத்தகம் வந்து முஸ்லீம் ஒரு ஆத்தர் எழுதின புத்தகம் இருக்குது. அதே மாதிரி வந்து பழனி பஞ்சாமிர்தம் செய்கிறாங்கல்ல, அதில் முஸ்லீமுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ரம்ஜான் காலங்களில் வந்து நோன்பு கஞ்சி கொடுக்கும் போது பழனி மலையிலேருந்து ஒரு டொனேஷன் வரும். இந்த மாதிரி நல்லிணக்கம் நிறையா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஹிந்து முஸ்லீம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற ஒரு பழனி. அப்போ நம்ம வந்து அலீசா பழனி எப்படி? மதுரை நல்லமா பழனி நல்லமா? அலீசா அழகிடா. போமா அலீசா. அல்மாஸ் அந்த ரைம்ஸ் சொல்லுங்களேம்மா. On the
என்னோட ஸ்ரீலங்கா போலாமா? போக முடியாதா? ஏன் போக முடியாது? போமா ஸ்ரீலங்காக்கு. ஏன் அலீசா வந்து கல்யாணத்துக்கு வந்த டயர்ட்ல இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. டயர்ட் ஆகி ஸ்வீட்டு சாப்பிட்டு இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்டு ஃபுல்லா டயர்ட் ஆகி போய் பாருங்க. வாய வெக்கம் இல்லாம பாருங்க வாயில. ஐயோ அலீசா போமா எங்களோட பேச மாட்டீங்களா? இவங்க தான் ஆஷிக் பிரதருடைய பிள்ளை. கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க. கல்யாணம் எப்படி இருக்கு? ரிசப்ஷன் அப்படி உள்ள போலாமா? இதுதான் மணப்பெண். ஹாய் கேட்கணும். ஆல் தி பெஸ்ட். அழகா இருக்கீங்க. நச்சதா நச்சதா. ஆதியா ஆதியா ஹாய். ஆதியா ஹாய். ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. இன்னும் சாப்பிடலை. நாங்கள் வந்து சாப்பிட்டு தான் போகணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆஷிக் பிரதர் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் ஸ்ரீலங்காலேருந்து கொஞ்சம் ஆட்கள் தான் வந்திருந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்தியா வெட்டிங்கில் கல்ச்சுரலாக ரிசப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க மேடையில். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பரபரப்பாக ஃபோட்டோஸ் நல்லா சிரிச்சிடலாம். ஒரு படம் சிரிச்சுக்கலாம். ஓகே அப்படி பார்த்தீங்க 2 பேர் பார்த்துக்கலாம். ஒரு ரொமான்டிக்காக பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். நல்லா சிரிச்சுக்கலாம். ஓகே ஓகே நமக்கு அதெல்லாம் தெரியும். ஓகேங்க கீர்த்தனாவுடைய ரிசப்ஷனில் இட்லி சட்னி ஆஷிக் பிரதர் அரவிந்த் தாங்கனி வச்சுக்கு பார்த்துட்டு சாப்பாடு நாங்கள் கொடுக்கல. இப்போ நைட் சாப்பாடு இதோட முடிஞ்சிடும். நாளைக்கு கல்யாணத்துக்கு தான் வரும். இதோட இந்த ப்ளாகை நான் நிறுத்திக்கிறேங்க. நான் நிறைய பேசிட்டேன். எனக்கு இன்னொரு இட்லி வச்சுட்டாரு. இல்லைண்ணா இல்லை மதுரைக்காரங்க பாசமானவங்க 2 இட்லி வச்சுட்டாங்க. அண்ட் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். அடுத்த ப்ளாகில் சந்திக்கிறோம். கல்யாணத்தில் சந்திக்கிறோம். பாய். குட் நைட்.